சௌஜன்யாவுக்கு தர்மசலா வனத்தில் கோயில் உருவாக்கப்பட்டுள்ளது. தினமும் அங்கு வரும் இளைஞர்கள் அவரை வணங்கி அவரது தாய்க்கு ஆறுதல் கூறி செல்கின்றனர். சௌஜன்யாவின் தாத்தாவின் வேண்டுகோள் என்ன? தர்மசலா வனத்தில் பிணங்களை பன்றிகள் சாப்பிடுமாம். தர்மசலாவுக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் தங்கியிருந்த பெண்களும் மாயம். அதிர வைக்கும் செய்திகள். தர்மசலா தற்போது உலக கவனத்தை ஈர்த்து வருகிறது. தர்மசலா வளாகத்தில் 400க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக எழுந்திருக்கும் குற்றச்சாட்டில் பீமா என்பவர் நீதிபதி முன்பு வாக்குமூலம் அளித்திருந்தார். மேலும் 15 பக்கங்கள் கொண்ட புகார் கடிதமும் காவல்துறையிடம் கொடுத்து இருந்தார். அவர் எந்தெந்த இடங்களில் மேலிடத்தின் உத்தரவு மற்றும் அழுத்தத்தால் பிணங்களை புதைத்ததாக கூறினாரோ அங்கு சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு செய்தது. 1, 6 மற்றும் 11A ஆகிய தளங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட எலும்பு எச்சங்கள், ஆதார் கார்டு, பான் கார்டு, சிவப்பு நிற ஜாக்கெட், சிவப்பு நிற சேலை ஆகியவை கண்டெடுக்கப்பட்டன. தர்மஸ்தலா பகுதியில் 1998, 2014ஆம் ஆண்டு காலகட்டங்களில் 400 பெண்கள் காணாமல் போனதாக கூறப்பட்டது. அதே சமயம் 463 பேர் இயற்கைக்கு மாறாக இறந்திருப்பதாக பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் யார் என்பதும் இன்னும் கண்டறியப்படவில்லை. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அடர்ந்த காட்டுப்பகுதியில்தான் தர்மஸ்தலா உள்ளது. கோயிலை சுற்றி அடர்ந்த காடுகள், குடியிருப்புகளும் உள்ளன. நேத்ராவதி ஆறும் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமிக்கு சொந்தமான இலவச லாட்ஜுகளும் இங்குள்ளன. 2013ஆம் ஆண்டில் 6 வனங்கள் அல்லது விருந்தினர் மாளிகைகளில் கண்டெடுக்கப்பட்ட இயற்கைக்கு மாறான மரணங்கள் அதிகரித்துள்ளதாக அறிக்கைகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தன. பெரும்பாலும் இவை தற்கொலைகளாக முடிக்கப்பட்டன. காணாமல் போன யாத்ரீகர்கள், குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுமிகள், பெரும்பாலும் ஓடிப்போனதாக அல்லது விபத்துகளாக கருதப்பட்டு புறக்கணிக்கப்பட்டன. காவல்துறையில் பதிவு செய்யப்பட்ட புகார்களே அப்படித்தானாம். கர்நாடக மாநில மகளிர் ஆணையம் காணாமல் போன பெண்கள் மற்றும் மாணவர்கள் குறித்த 20 ஆண்டுகால தரவுகளை தட்சிண கன்னடா காவல்துறையிடம் இருந்து கேட்டுள்ளது. 1979இல் பள்ளி ஆசிரியராக இருந்த வேதவல்லி அதிகார வர்க்கத்தால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு வீட்டுக்குள் எரிக்கப்பட்டார். 45 ஆண்டுகள் கழித்தும் நீதி கிடைக்கவில்லை. 1986இல் பத்மலதா காணாமல் போனார். இவரது தந்தை கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்தவர். இன்று இல்லை. தாய் இருக்கிறார். இன்று வரை நியாயம் கிடைக்கவில்லை. இவரது உடல் 56 நாட்களுக்கு பின்னர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. அப்போது முன்வரிசை பற்கள் காணாமல் போய் இருந்தது என்று அவரது அத்தை கூறியதை பத்மலதாவின் சகோதரி நினைவு கூறுகிறார். 2003இல் காணாமல் போன அனன்யா பட் மருத்துவ மாணவி கோயிலுக்கு வந்தபோது காணாமல் போனார். வழக்கு 2025இல் மீண்டும் திறக்கப்பட்டது. அனன்யாவின் தாய் நினைவு கூறுகையில், என் மகளை தேடிச் சென்ற என்னை அடித்தனர். பின்னர் எனது வீட்டுக்கு சென்று என்னுடைய மற்றும் எனது மகளின் ஆடைகள் மற்றும் ஆவணங்களை எடுத்து சென்று விட்டனர். தெருக்களில் அலைந்து திரிந்தேன். எனக்கு யாரும் கிடையாது. DNA சோதனை செய்த பின்னர் என்னிடம் எனது மகளின் அஸ்தியை கொடுங்கள். நான் பிராமண சம்பிரதாய முறையில் இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும். அப்போதுதான் எனது மகளின் ஆத்மா சாந்தியடையும் என்று கூறுகிறார். அக்டோபர் 9, 2012இல் 17 வயது மாணவி சௌஜன்யா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அடுத்த நாள் உடல் கண்டெடுக்கப்பட்டது. போராட்டங்கள் இன்றளவும் வெடித்து வருகிறது. 2015 மே, ஜூன் மாதங்களில் குடும்பமாக வந்த 5 பேர் கோயில் பயணத்திற்கு பிறகு காணாமல் போயுள்ளனர். ஜூலை 25, 2018இல் ஏரியில் 15 வயது மாணவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இயற்கைக்கு மாறான மரணம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி சந்தேக மரணங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் யாருக்குமே நீதி கிடைக்கவில்லை. சௌஜன்யாவின் தாத்தா அளித்திருக்கும் பேட்டியில், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். எங்களது வீடு கோயிலுக்கு அருகில்தான் உள்ளது. கல்லூரி சென்று பஸ்ஸில் இறங்கி வரும்போது என் பேத்தி காணாமல் போனாள். முன்பு கழிவறைகள் இல்லாத காரணத்தினால் வனப்பகுதிக்குள்தான் நாங்கள் செல்வோம். அப்போது எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிணங்கள் கிடக்கும். வனவிலங்குகள், பன்றிகள் குழிபறித்து தோண்டி எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும். எனது பேத்தி காணாமல் போன அன்று இரவு 2 மணி வரை மஞ்சுநாதர் கோயிலில் எனது பேத்தி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இருந்தேன். வாழ்க்கை முழுவதும் அந்த மஞ்சுநாதருக்குத்தான் பணிவிடை செய்திருக்கிறேன்.
எனது பேத்தி இனி திரும்பி வர மாட்டார். ஆனால் இதுபோன்று வேறு எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. பிணங்கள் இங்கே கிடப்பது சர்வசாதாரணம் என்கிறார். இந்த சௌஜன்யா தற்போது சாமி சிலையாக தர்மஸ்தலாவில் இருக்கும் வனத்தில் இருக்கிறார். அங்கே வரும் இளைஞர்கள் அவரை தரிசனம் செய்துவிட்டு அவரது தாயையும் சந்தித்து ஆறுதல் கூறி செல்கின்றனர். அவரது சிலைக்கு மாலை போட்டு விளக்கு ஏற்றி வருகின்றனர். 2012 இவரது மரணத்துக்கு நீதி கேட்டுதான் மாநிலமே கொதித்து எழுந்தது. ஆனாலும் அரசுகள் அசையவில்லை. கொலை குற்றவாளியாக சந்தோஷ்ராவ் என்பவர் பாகுபலி சிலை அருகில் இருந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவரது தாய் மகனை நினைத்தே மரணித்தார். 2023 நிரபராதி என்று சந்தோஷ்குமாரை சிபிஐ விடுவித்தது. ஆனால் அவரது தாய் இல்லை. இன்றும் சௌஜன்யாவுக்கு நீதி கோரி போராட்டங்கள் வெடித்து வருகின்றன. தர்மஸ்தலாவுக்கு சொந்தமான தங்கும் விடுதிகளில் தங்கி இருக்கும் அழகான பெண்களை தேடுவார்களாம். அப்படி இருந்தால் அவர்கள் அவ்வளவுதானாம். அவர்களும் காணாமல் போன லிஸ்டில் வந்து விடுவார்களாம். அது தம்பதிகளாக இருந்தாலும் சரி. இதற்கு என்றே ஒரு கேங் இருக்கிறதாம். ஆற்றில் எத்தனை பேர் தூக்கி வீசப்பட்டார்களோ என்று தர்மஸ்தலா கிராம மக்கள் கூறி வருகின்றனர். தற்போது கோயிலுக்கு வரும் பெண்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். நேத்ராவதி ஆற்றுக்கு செல்லவே பயமாக இருக்கிறது என்று யூடியூபர்களுக்கு பேட்டியளித்து வருகின்றனர். எங்கே யார் இருப்பார்களோ என்ற அச்சம் இருப்பதாக கூறுகின்றனர். கவலையை மறக்க நிம்மதியை தேடி கோயிலுக்கு செல்வார்கள். ஆனால் தற்போது தர்மஸ்தலா கோயில் வளாகத்தில் யார் இருப்பார்களோ, பிடித்து சென்று விடுவார்களோ என்ற அச்சத்தில் பெண்கள் உள்ளனர். தர்மஸ்தலா கோயில் வளாகம் குறித்து புதிதாக வெளியாகி வரும் ஒவ்வொரு செய்தியும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. நமக்குத்தான் இது புதிது. ஆனால் தர்மஸ்தலா மக்களுக்கு இது பழைய செய்தி. தர்மஸ்தலா பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. எனவே மனித எச்சங்களை தேடுவது மேலும் மேலும் கடினமாகி வருவதால் மிகவும் அதிநவீன GPR தொழில்நுட்பம் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிலத்தடி சுரங்கப்பாதைகளை கண்டறிய இந்தியா பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படை பயன்படுத்துவது போன்ற GPR தொழில்நுட்பம் தர்மஸ்தலாவில் பயன்படுத்தப்படும் என்று தெரியவந்துள்ளது. இன்னும் 13வது தளம் தோண்டப்படவில்லை. இங்கு பெரிய அளவில் பிணங்கள் புதைக்கப்பட்டு இருப்பதாக பீமா தெரிவித்திருந்தார். மேலும் இங்கு மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் இருப்பதால் குழி தோண்டுவதில் சிக்கல் எழுந்தது. எனவே இங்கு GPR தொழில்நுட்பம் பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. நண்பர்களே, பொறுத்திருந்து பார்க்கலாம். தர்மஸ்தலா விஷயத்தில் தினமும் ஒரு திருப்புமுனை நிகழ்ந்து வருகிறது. தற்போது தேசிய மனித உரிமை ஆணையமும் இந்த வழக்கை தாங்களாக கையில் எடுத்துக்கொண்டு இன்று தர்மஸ்தலாவில் விசாரணையை மேற்கொண்டுள்ளது. IPS அதிகாரி யுவராஜ் தலைமையில் ஒரு குழு தர்மஸ்தலா வந்துள்ளது. நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.